ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த 6வது மாதத்தினுடைய முதல் நாள் முதல் வாரத்தில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். கடந்த 5 மாத காலமாய் முடித்து இந்த 6வது மாதத்தில் இந்த வருடத்தினுடைய மிடில் மந்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு இடைப்பட வேண்டும், நம்மோடு பேச வேண்டும், இந்த மாதம் முழுவதுமாய் நம்ம நடத்த வேண்டும், நம்முடைய எல்லா பிரச்சனைகள் மாற வேண்டும். அநேக எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா எக்ஸ்பெக்டேஷனுக்கான பதிலை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். இந்த நாளுடைய ஆராய் நடத்துகிற அருமையான மகன் சதீஷ்காக, நிதினுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக, இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக, தேவனுடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு இடைப்படும்படியாக இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 6வது மாதத்தினுடைய முதல் நாள் மற்றும் முதல் வாரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளுடைய ஆராதனை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நடத்துகிற அருமையான மகன் சதீஷ்காக, நிதினுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவர்களை சிலுவையில் மறைத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் திடப்படுத்துங்க ஆண்டவரே, அவளை பலப்படுத்துங்க, அவர்களுக்கு சகாயராய் இருங்க ஆண்டவரே. நீங்க அவங்களோடு பேசுகிறதை அவர்கள் உணரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வசனத்தினால் எங்களை தேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமைகள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளுக்கு போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1ஆம் வாரத்திலும் கூட அவரை ஆராதிப்பதற்காக நாம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஸோ உற்சாகத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க, தேவனுடைய மகிமையை காண்போம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். நம்ம எல்லாம் அப்படியே நின்ற வண்ணமாக இருக்கிற இடத்திலிருந்து கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்கலாமா? அவருடைய கிருபை பெரிது. அவர் தூயாதி தூய தேவன். அவர் பரிசுத்தம் பயங்கரமான தேவன். ஆண்டவர் நோக்கி நம்ம எல்லாம் துதிக்கலாமா? ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அவர் பரிசுத்தராக இருந்தும் அவர் மண்ணான நம்மை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்களை ராஜாக்களோடும்
ஜனத்தின் அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் அவர் அமர செய்கிறவர். அவங்களுக்கு ஈக்குவலாக ஆண்டவர் அவர்களை மாற்றுகிற தேவன். இந்த நாளிலே அவர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவன். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவர் நம்மை புழுதியிலிருந்து எடுத்து எந்த பாவங்கள் நம்ம செய்தவர்களாக இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி துதிக்கலாமா? அவர் நம்மை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் அவர் அமர செய்கிற தேவன். அவர் ஆண்டவரை நோக்கி நம்ம கொஞ்ச நேரம் நம்ம துதிக்கலாமா? ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே எல்லாம் சொல்லாமா? அன்பு செய்கின்றோம் எங்கள் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம் எல்லாம் சொல்லாமா? ஆர்ப்பரிக்கின்றோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. எங்களை உயர்ந்த இடத்துல ஆண்டவரே அமர வைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையில பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. உடைய மகிமை அவர்கள் மேல் இறங்கட்டும், அவர்களும் உயர்த்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இது வரப்போகிற செய்தி பகுதியானது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். எங்களோட நீங்க பேசுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். இந்த 1ஆம் தேதி மற்றும் முதல் வாரமாக இருக்கிறபடினால இந்த நாளுடைய செய்தி கடந்து போவோம். உங்களுடைய வேதாமத்தை 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible to 2 Chronicles chapter 14 verse 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நிறைய நேரம் நிறைய செய்திகள் நம்ம கேட்டிருப்போம். ஆசா தன்னுடைய ராஜ்யத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தன்னுடைய தகப்பனாகிய அபியா இறந்த பிறகு அவருடைய ஸ்தானத்தில் ஆசா
ராஜாவாய் நியமிக்கப்படுகிறார். வேதம் சொல்கிறது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று சொல்லி 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில நன்மையானதை அவன் கர்த்தருக்கு நன்மையானதை செய்ததுனால, செம்மையாய் நடந்ததுனால, அவனுடைய ராஜ்யம் பண்ணின ஒரு 10 வருட காலமாய் அங்கு ஒரு அமைதி உண்டாயிருந்தது. எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை. அவனை சுற்றி அநேக காரியங்கள் அவன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள, தன்னை பலப்படுத்திக் கொள்ள, தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் எல்லா விதமான ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். ஏனால் அவன் கர்த்தரை தேடினவனாய், கர்த்தரை சார்ந்தவனாய், கர்த்தருக்கு செம்மையானதை செய்தவனாய் காணப்பட்டான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது 9ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பின போது இந்த 10ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்தா என்னும் பள்ளத்தாக்கிலே யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி போயிடுச்சு, அணிவகுத்து நிற்கிறாங்க. ஆனா இவனுக்கு தெரியும், இவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் இல்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். இந்த 11ஆம் வசனம் ரொம்ப அழகா ஆரம்பிக்கும். ஆண்டவரே, பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உங்களுக்கு உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் என்று சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் சொல்றான். இன்னைக்கு என்னுடைய கீ வேர்டே அதுதான், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நீளும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதம் நான் உங்களோடு பேச விரும்புகிற இந்த ஒரு வார்த்தை தான், கர்த்தாவே எங்களுக்கு பலன் இல்லை, ஆனால் பலன் உள்ளவனாக இருந்தாலும் பலன் அற்றவனாக இருந்தாலும் உதவி செய்கிறது நீங்கள் தான். உங்களுக்கு அது லேசான காரியம், ஆனால் எனக்கு இந்த நேரத்தில் நீங்கள் துணை நில்லுங்க என்று சொல்லி அவன் ஜெபித்ததை இந்த இடத்துல பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6வது மாதத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய குடும்பங்களிலும், இந்த கால வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய நேரத்தில் எந்த இடத்துல இருந்து எப்போ கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரே ஒரு ஜெபம் செய்யுங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு துணை நில்லுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய துணை இல்லாமல், அவருடைய உதவி இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நாணவானாக இருந்தாலும் சரி, பெரிய சிஇஓவாக இருக்கலாம், ஆனால் இஃப் காட் டசன்ட் ஹெல்ப் யூ, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யலைன்னா உங்களுடைய எல்லா காரியங்களும் தோல்வியில் முடியக்கூடியதாக இருக்கும். ஆசா அவன் மிகவும் தேறினவனாக இருந்தான், அவனுடைய ராஜ்யங்களை கட்டக்கூடியவனாக. அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தினுடைய மேலே இருக்கிற 10 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்திலிருந்து அவன் தன்னுடைய காரியங்களை அழகாய் செய்யக்கூடியவனாய், அநேக காரியங்களை அவன் ஈடுபடக்கூடியவனாக இருந்தான். வாசிக்கலாம், 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். யூதாவிலே பரிசையையும் ஈட்டியையும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். இவங்க எல்லாரும் அவன் அநேக காரியங்களை அவன் செய்து எல்லா பயிற்சியும் பெற்றிருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு லேசான காரியம், நீங்கள் எனக்கு துணை நில்லுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் அநேக குடும்பங்களில் தன்னுடைய பிள்ளைகளை எங்கே சேர்க்க வேண்டும், எந்த காலேஜில் போட வேண்டும், என்ன கோர்ஸ் எடுக்க வேண்டும், இல்லை எப்படி ஃபீஸ் கட்ட வேண்டும், அநேக சேலஞ்சஸ் உண்டு. ஒருவேளை சிறு பிள்ளைகள் இல்லாத குடும்பத்தில் பெரியவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அநேக சேலஞ்சஸ் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கலாம். ஒருவேளை சபை ஊழியர்களாக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய சபை விசுவாசிகள் படுகிற எல்லா பிரயாசங்கள் நிமித்தம் தேவனுடைய சமூகத்தில் போராடக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறபடினால நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கார். வாசிங்க, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அப்ப இப்படியா வசனம் சொல்லுகிறது, வாசிங்க வசனத்தை.
நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால உன்னை தனி. பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். உன் வலது கையை பிடித்து நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை சோர்ந்தரிக்கிற நீங்களும் நானும் அநேக தடவை சோர்ந்து போகிறவளா இருக்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்து பயந்து விடுகிறோம். உதாரணத்துக்கு வேதத்திலிருந்து யோசுவாவினுடைய வாழ்க்கையை பற்றி யோசித்து பாருங்க. யோசுவா தேவனுடைய சன்னிதானத்தில் கர்த்தருடைய மனுஷனாகிய மோசையோடு இருந்து அநேக யுத்தங்களை பார்த்தவன், தேவனுக்காய் பராக்கிரமசாலியாய் இருந்தவன், தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய ஆசைப்பட்டவன், மோசையோடு இருந்து அநேக காரியங்களை கற்று அறிந்தவன். இப்பொழுது மோசே மரித்த பிறகு அவனுக்குள்ள ஒரு பயம். இவ்வளவு திரளான ஜனங்களை நான் எப்படி நடத்துவேன், என்னுடைய சூழ்நிலை என்ன என்ற பயம் அவனுக்கு ஏற்பட்ட போது கர்த்தர் அதை அறிந்திருந்தார். கர்த்தர் அவனோடு இடைப்படும் போது அந்த 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை அநேக அனுபவங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம், அநேக காரியங்களை நீங்கள் கற்று அறிந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாய். யோசுவா அதை அறிந்திருந்தான். அதனால ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே, நான் பயந்த சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை, ஏன்னா நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படின்றாரு. அது மாத்திரம் 41:10 வாசித்தோம், நீ பயப்படாத, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்றாரு. இங்க ஆசாவின் ஜெபம் எப்படி இருந்தது தெரியுமா? ஆண்டவரே, எத்தனை திரளான ஆட்கள் எனக்கு இருக்கலாம், அவங்களாம் பராக்கிரமசாலிகளா இருக்கலாம், ஆனால் ஆண்டவரே நீங்க பலன் உள்ளவன் ஆகிலும் பலன் அற்றவன் ஆகிலும் உங்களுக்கு உதவி செய்கிறது அது உங்களுக்கு லேசான காரியமா இருக்கும். ஆனா எனக்கு அது போதாது, நீங்க எனக்கு துணை நில்லுங்க, நீங்க என்னோட கூட இருங்க. நீங்க என் கூட இருக்கும்போது என்னுடைய சூழ்நிலை மாறும். நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்டா இருக்கும். நீங்க என் கூட இருக்கும்போது என்னுடைய பிரச்சனைகள் மாறும். நீங்க என் கூட இருக்கும்போது என்னுடைய எல்லா விதமான கவலைகள் மாறும் என்பதை ஆசா உணர்ந்து அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனோடு கூட இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை கட்டளையிடுகிறார். அந்த போர்ல அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று சொல்றார். அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அவன் எருசலேமுக்கு அவர்கள் எல்லா விதமான காரியங்களை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தார்கள், பெரிய ஜெயத்தோடு வந்தாங்க. காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானா இந்த செய்தி, இந்த வசனத்துக்கு இந்த மாதத்தில் இந்த செய்தியை கேட்க போகிறோம். இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா? அவர் உங்களுக்கு துணை நிற்கிறாரா? உங்களோட காரியங்களை வாய்க்க செய்வதற்கு அவர் உறுதியா இருக்கிறாரா என்று சொல்லி யோசித்து பாருங்க. நம்ம ஒருவேளை அப்படி ஆண்டவரை அறியாதபடி இருக்கிற ஜனங்கள் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பலத்துல நீங்க எதுவுமே செய்ய முடியாது. நீங்க சொல்லலாம், எனக்கு ஐ நோ வாட் ஐ அம் டூயிங், நான் எதை செய்கிறேன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இருமாப்பா இருப்பீர்கள் என்றால் ஒரு விசையாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஒத்தாசை இல்லாதபடி, கர்த்தருடைய உதவி இல்லாதபடி உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. தாவீது எல்லாவற்றையும் அறிந்திருந்தான். அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும், ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவன் 121ஆம் சங்கீதத்தில் அவன் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அவனுக்கு நல்லா தெரியும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த சிருஷ்டிகர் மாத்திரமே அவனோடு கூட இருந்து அவனுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான விசுவாசிகளே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் துணை நிற்க வேண்டும். கர்த்தர் துணை நிற்கும் போது சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் துணை நிற்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். கர்த்தர் துணை நிற்கும் போது எது நடக்கவில்லையே என்று சொல்லி யோசிக்கிறீர்களோ அந்த காரியம் ஜெயமாய் முடியும். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த மாதம் முழுதுமாய் நீர் எங்களுக்கு துணை நின்று எங்களை வழி நடத்துங்க என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலவேளையில
நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. இந்த மாதத்தினுடைய முதல் நாள் முதல் வாரத்தில் நாங்கள் நன்றியோடு கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையை துணை நிற்பீராக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோண நாளிலே செவ்வைப்படுத்தி எங்கள் வாழ்க்கை ஜெயமாய் அமைவதற்கு, இந்த மாதம் ஜெயமாய் முடிவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சொத்துக்களால் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய திறமைகளால் அல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்தால் மாத்திரமே ஜெயம் கிடைக்கும் என்பதை ஆசா உணர்ந்தது போல நாங்களும் இந்த காலவேளையில உணர்கிறோம், அறிக்கை செய்கிறோம். நீர் எங்களோடு இருந்து உதவி செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.